Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாருக்குமே இங்கிலீஷ் தப்பு இல்லாம பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி தப்பு இல்லாம பேசுறது, பிழை இல்லாம எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். Today, I am going to teach you common mistakes in English. Okay? While we are speaking to someone, so you have to speak English without any grammatical mistakes. Okay? So to avoid those mistakes, you have to, watch this lesson very carefully. So nalla gavanama gavaninga. So it will help you, okay, to improve your fluency. At the same time, you will speak English well without any grammatical mistakes. Okay, எந்த ஒரு grammar mistakes இல்லாம நீங்க அழகா பேசலாம். So இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லித்தர போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 common mistakes in English. பொதுவா நம்ம பேசும்போது நம்ம விடக்கூடிய 10 தவறுகள். ஓகே, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். So as well as I'm going to teach you how to correct it. அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். What is the different? இதுல என்ன தப்பு இருக்கு? What is the different? இதுல என்ன தப்பு? Tell me, what is wrong in this sentence? What is the different? வித்தியாசம் என்ன அதுதான் கேட்க வரீங்க. சோ அதை நம்ம எப்படி கேட்கணும்? டிஃபரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டிஃபரன்ஸ். ஓகே, what is the difference அப்படின்னு தான் கேட்கணும். What's the different அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், I met him 2 years before. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்றீங்க. மெட்னா என்ன அர்த்தம்? சந்தித்தேன். I met him, நான் அவனை சந்தித்தேன் 2 years before, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல என்ன தப்பு இருக்கு? What is wrong in this sentence? ஓகே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஒரு சில பேர் ஆன்சர் பண்றீங்க. எப்படி சொல்லலாம்? பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் சொல்லக்கூடாது, ago. ஓகே, I met him 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். I met him 2 years ago. ஓகே, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போனேன். I went to Chennai 2 years ago அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, பிஃபோர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட், டுடே மார்னிங் ஐ woke up late. டுடே மார்னிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில. ஐ woke up late. woke அப்படிங்கிறது வேக்கோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, வேக் அப்படின்னா எந்திரிக்கிறது. ஓகே, வேக் அப் இதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா woke up. ஓகே, ஐ woke up late. நான் லேட்டா எந்திரிச்சேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? What is wrong in this sentence? கண்டுபிடிங்க பார்க்கலாம். டுடே மார்னிங் ஐ woke up late. இதுல என்ன தப்பு இருக்கு? டுடே மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல இந்த காலையில, இன்னைக்கு காலையில அப்படிங்கிறது நீங்க டுடேன்னு சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். So instead of saying today morning, just you have to say this morning I woke up late. You have to say like this. Don't use today morning. Hereafter don't use it. Okay? இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்றதுக்கு this morning. Got it? Okay. Next. Everyone are happy. Everyone அப்படின்னா எல்லாரும். ஓகே, ஒருத்தரை மட்டும் குறிக்காது, ஒரு குரூப். ஓகே, everyone are happy. இதுல என்ன தப்பு இருக்கு? everyone கரெக்ட் தான், எல்லாரையும் குறிக்குது, அதனால ஆர் போட்டிருக்கோம். ஹாப்பினா சந்தோஷமா இருக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு மிஸ்டேக் இருக்கு. everyone ஆர் வரக்கூடாது. everyone is happy. பி வெர்ப் நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா everyone, everybody. ஓகே, இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இஸ் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு குரூப், ஒரு சிங்கிள் குரூப்பை குறிக்குது. எல்லாரும், அனைவரும் அப்படின்னு குறிக்குது. ஓகே, ஸோ everyone, everybody இதுக்கப்புறம் நீங்க இஸ் தான் யூஸ் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட், you are happy. You are happy? நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை நீங்க தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான். ஓகே, இது ஒரு கேள்வி வாக்கியம். ஓகே, கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். You are happy. You are happy? நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்கலாமா?
Don't ask like this. This is an interrogative sentence. ஒரு கேள்வி வாக்கியம். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா, இதை தூக்கி முன்னாடி போட்டு தான் நீங்க கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா, are you happy? கொஸ்டின் கேட்கறதுக்கு இப்படி கேட்கக்கூடாது. இது வந்து நார்மலான ஒரு சென்டென்ஸ். கேள்வி கேட்கும் போது ஆர் முன்னாடி வந்துடும். are you happy? நீ சந்தோஷமா இருக்கியா? ஓகே, ரீட் பண்ணி பாருங்க இப்போ. What is the difference? I met him 2 years ago. முன்னாடி நீங்களும் ரீட் பண்ணிட்டே வாங்க. This morning I woke up late. Everyone is happy. Are you happy? ஓகே, இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் அதுக்கு அடுத்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ தீஸ் சென்டென்சஸ். ஓகே, நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, I need to go to home. We lost the bus. She speak English good. I prefer tea than coffee. We have a free time. நம்ம தான் வந்து மிஸ்டேக்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். I need to go to home. I need to go அப்படின்னா நான் போக வேண்டியது இருக்கு, நான் போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். எங்க வீட்டுக்கு, டு ஹோம், எல்லாமே கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்த. என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாட்ஸ் ராங் ஹியர்? யூ ஷுட் நாட் யூஸ் ப்ரிபோசிஷன் டு பிஃபோர் ஹோம். ஹோம்க்கு முன்னாடி நம்ம வந்து டு யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஐ நீட் டு கோ ஹோம், அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு அப்படிங்கக்கூடிய அந்த குட்டி ப்ரிபோசிஷனை வந்து ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ நீட் டு கோ ஹோம், அவ்வளவுதான். இது வந்து இங்கிலீஷ்ல முக்கியமான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், வி லாஸ்ட் த பஸ். நாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? வி லாஸ்ட் த பஸ். இஸ் இட் கரெக்ட்? திஸ் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட். இந்த இடத்துல வந்து வெர்பு நம்ம லாஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம எதையும் வந்து இங்க தொலைக்கல. ஓகே, so we missed the bus. We missed the bus. நாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், she speak English good. இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது. she speak English good. இதுல வந்து ஒரு தப்பு இல்ல, 2 தப்பு இருக்கு. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். she speak English good. இதுல என்ன தப்பு இருக்கு? she அப்படின்னு வந்திருக்கு. சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he she it வந்தா வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். அந்த எஸ் இல்லைங்க. she speaks English குட்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. she speaks English well. ஓகே, நம்ம எதுக்காக இங்க வந்து வெல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. she speaks English அப்படின்னா அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். வெல் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த நன்றாகங்கிற வார்த்தை எதை குறிக்குது? ஆங்கிலம் பேசுறத குறிக்குது, வெர்பை தான் குறிக்குது. ஸ்பீக்ஸ், அழகாக ஆங்கிலம் பேசுகிறாள். இந்த வெர்பை தான் இந்த வெல்லுங்கிறது குறிக்குது. நன்றாக பேசுகிறாள் அப்படிங்கறத குறிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு வெர்பை வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்கு தான் நம்ம வெல் யூஸ் பண்ணணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், she cooks well. அவள் நன்றாக சமைக்கிறாள். நன்றாகங்கிற வார்த்தை எதை சொல்லுது? அவள் சமைக்கிறத சொல்றது. அவள் நன்றாக சமைக்கிறாள். அவன் நன்றாக விளையாடுகிறான். he plays well. ஓகே, இதே இது அவன் நன்றாக இருக்கிறான் அப்படின்னா he is good. அந்த குட்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சொல்லித்தரேன் உங்களுக்கு, இது மெயினான கான்செப்ட். ஓகே, சோ he is good. அவன் நன்றாக இருக்கிறான். இப்ப இந்த குட்ங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? அவனை குறிக்குது. சப்ஜெக்ட், ஹீங்கிறது சப்ஜெக்ட். இந்த இடத்துல ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது வந்து verb. சோ ஒரு வெர்பை பத்தி சொல்றதுக்கு நம்ம வந்து வெல் யூஸ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட பத்தி அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து குட் யூஸ் பண்ணணும். she is good. செந்தில் is good. ஓகே, we are good. நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து குட் யூஸ் பண்ணணும். got it? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட், I prefer tea than coffee. இதுல என்ன தப்பு இருக்கு? I prefer அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரிஃபர் பண்றதுன்னா என்னது? நம்ம விரும்புறது. அதாவது I prefer tea than coffee. காஃபியை விட நான் டீயை தான் ப்ரிஃபர் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க than யூஸ் பண்ண கூடாது. I prefer tea
2 coffee. காஃபிக்கு பதிலா நான் டீயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க 2 தான் யூஸ் பண்ணணும். தேன் வந்து இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்றது தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, he is taller than me. அவன் என்னை விட உயரமா இருக்கான். கம்பேர் பண்றது தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க வந்து நம்ம கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் யூஆர் நம்ம ப்ரிஃபர் பண்றோம், அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றோம், அதுக்கு வந்து நீங்க 2 தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் than here. ஓகே, லாஸ்ட் ஒன், we have a free time. What is wrong here? We have a free time. இதுல வந்து ஒரு சின்ன தப்பு தான் இருக்கு. இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. we have a வராது. டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதனால வந்து அதுக்கு முன்னாடி நம்ம a போட மாட்டோம். a அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்டிகல் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு ரூல். ஓகேவா? we have free time, I have free time அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு do you have free time அப்படின்னு தான் கேட்கணும். இதை இப்படி கேட்கக்கூடாது. do you have a free time அந்த யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ரீட் பண்ணி பாருங்க. I need to go home, we missed the bus, she speaks English well, I prefer tea to coffee, we have free time. புரிஞ்சுட்டீங்களா? சோ நம்ம அந்த 10 மிஸ்டேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே காமனான மிஸ்டேக்ஸ். ஈஸியா இருக்கா? do you understand? do you have any doubts? டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். நீங்க அதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். சொல்லி கொடுத்ததுல தான் கேட்க போறேன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஆர் யூ ரெடி? ரைட், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 5 ஈஸியான சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஐ ஹேவ் ரிட்டன் 5 sentences. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ். என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்றதுக்கு நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். அதுக்குள்ள கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் தெரிஞ்சா அப்படி சொல்லிட்டே வாங்க. ஓகே, 5 sentences இருக்கு. நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, your time starts now. Time's up. ஓகே, இங்க பாருங்க. He go to home. I watched this movie 3 years before. You are a doctor. She sing good. Today morning I went to the gym. ஓகே, என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஓகே, he go to home. முதல்ல என்ன தப்பு இருக்கு? ஹோம்க்கு முன்னாடி to வராது. ஓகே, he go home, இதுவும் தப்பு தான். he she it வந்தா வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் அல்லது es, ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி சேர்ப்போமா? he goes home, go வராது, goes, es சேர்க்கணும். ஓகே, he goes home, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட், I watched this movie 3 years before. நான் இந்த படத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். I watched this movie 3 years ago. Before சொல்லக்கூடாது, ago யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், you are a doctor. நீங்க டாக்டரா? you are a doctor அப்படி நம்ம கேட்கணும். ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல இந்த ஏ வருமா? வரும். என்ன தப்பு இருக்கு? you are a doctor கேள்வி வாக்கியம், இது ஒரு இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு, இந்த பி வெர்ப், இந்த ஆர் இருக்கு இல்லையா, இது இங்க இருக்க கூடாது, இதை தூக்கி முன்னாடி போட்டுரும். ஓகே, அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ் அப்படின்னா, சென்டென்ஸ் எழுதுறேன் நானு. ஆர் யூ அ டாக்டர்? ஆர் யூ அ டாக்டர் அப்படிதான் கேட்கணும். இப்படி கேட்க கூடாது. யூ ஆர் அ டாக்டர்னா நீங்க டாக்டரா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது கேள்வியா அப்படி கேட்கணும். நீங்க டாக்டரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்ப எப்படி கேட்பீங்க? ஆர் யூ அ டாக்டர்? நெக்ஸ்ட், she sing good. இதுல என்ன தப்பு இருக்கு? அவ நல்லா பாடுறா, அதான் இதுக்கு மீனிங். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? he she it வந்திருக்கு, வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும், அது மிஸ் ஆகுது. she sings good. இன்னொரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? she sings good, நன்றாக பாடுகிறாள். சோ ஒரு வெர்பை விவரித்து சொல்லுது, நன்றாக பாடுகிறாள் அப்படின்னு. அப்ப இங்க என்ன வரும்? வெல் தான் வரும், குட் வராது. ஓகே, அப்ப எப்படி வாசிக்கணும்? she sings well. The last sentence, today morning I went to the gym. இன்னைக்கு காலையில நான் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, today morning I went to the gym. இதுல என்ன தப்பு இருக்கு? today morning அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சோ அதுக்கு பதிலா என்ன சொல்லணும்?
this morning அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க இப்போ. He goes home. I watched this movie 3 years ago. Are you a doctor? She sings well. This morning I went to the gym. Got it? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல he she it வந்தது அப்படின்னா வெர்போட எஸ் இஎஸ் சேர்க்க மறந்துடாதீங்க. ஹோம்க்கு முன்னாடிலாம் டூ வராது. பிஃபோர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. 3 years ago 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் இங்க 3 years ago இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு ago யூஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கறதுக்கு யுவர் அ டாக்டர் அப்படியே கேட்டுறாதீங்க. அந்த ஆர் இருக்கோ இஸ் இருக்கோ எது இருந்தாலும் அதை முன்னாடி போட்டிருக்கும் பி வெர்ப தூக்கி. ஓகே, ஆர் யூ அ டாக்டர்? அவன் டாக்டரா இருக்கானா? இஸ் ஹி அ டாக்டர்? அவள் டாக்டராக இருக்கிறாளா? இஸ் ஷி அ டாக்டர்? காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட். அதே மாதிரி ஷி சிங்ஸ் வெல். ஒரு வெர்பை பத்தி டீடைலா சொல்றதுக்கு வெல் யூஸ் பண்ணணும். இது அவள் நன்றாக இருக்கிறாள்னா ஷீ இஸ் குட். அவள் நன்றாக பாடுகிறாள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவள் பாடுவது நன்றாக இருக்கிறது, அந்த பாடுறது நல்லா இருக்கு. சோ வெர்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அங்க வெல் யூஸ் பண்ணணும். ஓகே, she sings well. The last one, today morning யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்றதுக்கு this morning அப்படிங்கறத நம்ம சொல்லணும். this morning, this afternoon அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதையும் பண்ணி அதோட ஆன்சர் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஹீ பிளே குட். அவன் நன்றாக விளையாடுகிறான். இதுல ஒரு தப்பு கிடையாது, 2 தப்பு இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு க்ளூ கொடுத்தாச்சு. ஓகே, அவன் நன்றாக விளையாடுகிறான். ஹீ பிளே குட். அதை மாத்தி கரெக்டான சென்டென்ஸ் எழுதணும். ஸோ இதுக்கு கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து காமெண்ட்ல சொல்றீங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் பேசும்போது ஸோ காமனாக நம்ம விடக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம தவிர்த்தாலே இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசிடலாம். ஓகேவா? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது சரி, ஆஃபீஸ்ல உங்க கொலீக்ஸ் கூட பேசும்போது சரி, ஸோ யார்கிட்ட பேசினாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க இதுக்கப்புறம் விடக்கூடாது. ஸோ இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? பிராக்டிஸ். ஓகே, ஒரே நாள்ல வராது. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும், நாளைக்கு இதே விஷயம் திரும்ப நம்ம படிக்கும் போது மறந்துடும். ஓகே, அதனால வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது. ஓகே, நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.